சரி, ஓகே. ஸோ என்ன லெசன் பார்க்க போறோம் அப்படின்னா, மெட்டலர்ஸ் குரூப் 15ல இருந்து குரூப் 18 வரைக்கும் பயோமாலிகுல்ஸ். ஓகேவா, தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா, மேலச்சைட் அப்படிங்கிற ஒரு ஓர், இது வந்து என்ன லெசன் அப்படின்னா லெசன்ல. ஸோ மேலச்சைட் அப்படிங்கிற ஒரு ஓர் இது. ஸோ ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். ஆனா தெரிஞ்சுக்குவோம் என்னென்ன ஊர் அப்படிங்கிறது. சரி, CuFeS2ங்கிறது என்னது? CuFeS2 காப்பர் பைரைட். காப்பர் கால்கோபைரைட். ஓகேவா, கரெக்டா தப்பா? ஹலோ, கேக்குதா இல்லையா? கேக்குது. சோ காப்பர் பைரைட் கரெக்டா தானது? கரெக்ட் தானப்பா அது? ஓகே. சோ தேர்ட் ஆப்ஷன் என்னது? ஆக்சைடு. ஓகேவா, கரெக்டா? ஃபோர்த் ஆப்ஷன் என்னது? மேக்னடைட். மேக்னடைட். ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் த மேக்னடைட். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் எனக்கு மேலச்சைட். இவங்க மேலச்சைட்டும் ஓகேவா, ட்வைஸ் டாட் ஓகேங்களா, டாட் 2CuCO3. ஸோ இதுதான் என்னது அப்படின்னா அசூரைட். ஓகேவா, ஸோ ரெண்டுமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். இங்க 2 இருக்கும். ஓகேங்களா, ஸோ எந்த இடத்துல 2 வரணும் அப்படின்னா 2CuCO3 மட்டும்தான் 2 வரணும். ஓகேங்களா, சில பேர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா CuCO3 CuOH ட்வைஸ். ஸோ என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இப்படி 2 போட்டு விட்டுறாங்க. இப்படி 2 போட என்ன அர்த்தம்? இந்த 2 இந்த 2ங்கிறது இந்த எல்லாத்தையுமே சேர்ந்து வர மாதிரி தான் அர்த்தம். ஆனா அப்படி போடக்கூடாது. CuOH ட்வைஸ் டாட் 2CuCO3. So this is the structure. This is the formula for azurite. ஓகேவா, azurite. புரியுதா? ஸோ ஆப்ஷன் malachite CuCO3 CuOH ட்வைஸ். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் malachite. ஓகே, செகண்ட் கொஸ்டின். ஸோ ஐடென்டிஃபை தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். The scientific and technological process used for isolation of the metal from its ore is known as metallurgy. கரெக்ட் தான். ஓகேவா, ஸோ எனக்கு மெட்டலை வந்துட்டு ஐசோலேட் பண்ற ஓர்ல இருந்து பிரிச்சு எடுக்கிற ப்ராசஸ் பேர் தான் மெட்டலர்ஜி. ஓகேவா, ஸோ மினரல்ஸ் ஆர் நேச்சுரலி அக்யூரிங் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் இன் தி எர்த் கிரஸ்ட். ஸோ எர்த் கிரஸ்ட்ல பூமியில வந்துட்டு எனக்கு மினரல்ஸ்லாம் வந்துட்டு நேச்சுரலா தான் கிடக்குது. சரியா, ஸோ ஓர்ஸ் ஆர் மினரல்ஸ் that may contain any metal. ஆமாதான். ஓகேவா, ஏன்னா வந்துட்டு ஒவ்வொரு மெட்டலுக்கும் வந்துட்டு ஒரு ஓர் இருக்கும். சரியா, ஸோ அலுமினியத்தோட ஓர் என்ன? சீஃப் ஓர் ஆஃப் அலுமினியம் என்னது? பாக்சைட். ஓகேங்களா, ஸோ அலுமினியத்தோட ஓர் வந்து பாக்சைட். வாட் இஸ் த சீஃப் ஓர் ஆஃப் காப்பர்? What is the chief ore of copper? Copper pyrite, copper glance cuprite. Okay. So copper pyrite மட்டும் போதும். ஓகேங்களா, copper pyrite is the chief ore of copper. ஓகேங்களா, copper pyrite. Okay.
So what is the chief ore of iron? Hematite. So hematite, okay va? So hematite, what is the formula for hematite? Fe2O3. This is the formula for hematite, okay? Hematite, okay va? Magnetite, magnetite formula என்ன? Fe3O4, ஓகேங்களா? O4. So hematite வந்து Fe2O3, சரியா? ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இருக்குது. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் தான் இப்போ எனக்கு ராங்கா வரணும், சரிங்களா? கேங்கியூ இஸ் அன் ஓர் கண்டாமினேட்டட் வித் அன் அன்டிசேபிள் மெட்டீரியல்ஸ். ஆக்சுவலா கேங்கியூங்கிறது ஓர் கிடையாது. ஓர்ல காணப்படக்கூடிய கண்டாமினேட்டட் மெட்டீரியல் தான் கேங்கியூ, அதாவது இம்பியூரிட்டிஸ் தான் கேங்கியூன்னு சொல்லுவோம், ஓகேவா? ஸோ ஓர்ல காணப்படக்கூடிய இம்பியூரிட்டிஸ் தான் வந்துட்டு கேங்கியூ அப்படின்னு சொல்லுவோம். புரியுதாப்பா? எல்லாருக்கும் புரியுதாப்பா? Okay now. Yes, ma'am. Okay. Okay. So next question, third question. Which of the following is a mineral of iron? So எது? Magnetite. Magnetite. ஃபார்முலா என்ன? Fe3O4. மேலச்சைட் ஃபார்முலா என்ன? CuCO3 CuH twice. CuOH twice. ஆசெட்ரைட்டோட ஃபார்முலா என்ன? SnO2. SnO2. பைருலோசைட்டோட ஃபார்முலா என்ன? MnO2. வெரி குட், சூப்பர். ஸோ இதுதான், சரிங்களா? மேங்கனீஸ் MnO2, மேங்கனீஸ் டை ஆக்சைடு. SnO2 டின் ஆக்சைடு, ஓகேவா? மேக்னடைட் Fe3O4. CuCO3 CuOH twice, malachite, ஓகேவா? ஓகே. ஸோ ஹியர் magnetite is the mineral of iron, ஓகேவா? So next we are going to talk about cassiterite, ஓகேவா? Cassiterite is an ore of Tin. Option D. Tin. ஓகேவா? Cassiterite is nothing but SnO2. So SnO2. So fourth option is the right answer. Okay pa. So next question, sulfide ores of minerals are usually concentrated by frothiation process, ஓகேவா? ஸோ கான்சென்ட்ரேஷன் மேக்ஸிமம் சல்ஃபைடு ஓர்ஸ்லாம் எனக்கு வந்துட்டு ஃப்ரோத்ஃப்ளைட்டேஷன் ப்ராசஸ் மூலியமா கான்சென்ட்ரேட் பண்ணப்படுவோம். ஆனா which one of the following sulfide ores offer an exception? ஓகேவா? எந்த ஒரு சல்ஃபைடு ஓர் வந்துட்டு எக்ஸெப்ஷன், ஸோ ஃப்ரோத்ஃப்ளைட்டேஷன் பண்ணாம ஆர்ஜென்டைட், ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா கான்சென்ட்ரேட்டட் பை கெமிக்கல் லீச்சிங். ஸோ லீச்சிங் ப்ராசஸ் மூலியமா நம்ம வந்துட்டு ரெண்டு ஓர் பண்ணுவோம்ல, சில்வர் கோல்டு, ஓகேவா? இந்த ரெண்டு தான் லீச்சிங் ப்ராசஸ் மூலியமா பண்ணுவோம். ஸோ ஆர்ஜென்டைட் சில்வரோட ஓர். ஸோ ஆர்ஜென்டைட் இஸ் நத்திங் பட் Ag2S, ஓகேவா? ஸோ Ag2S. ஸோ கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ல ஏஜி எங்க இருக்கு அப்படின்னா ஆர்ஜென்டைட்ல தான் இருக்கு, சரிங்களா? ஸோ மத்தெல்லாம் பாத்தீங்க, கலீனா பாத்தீங்க அப்படின்னா TBSன்னு சொல்லுவோம், மற்ற ரெண்டாவது தேவையில்ல, ஓகேங்களா? ஸோ ஆர்ஜென்டைட் இஸ் நத்திங் பட் கெமிக்கல் லீச்சிங், ஓகேவா? ஆர்ஜென்டைட் ஞாபகம் வச்சுக்காதீங்க. சில்வர் அண்ட் கோல்டு ரெண்டுமே வந்துட்டு நம்ம எந்த ப்ராசஸ் மூலியமா வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னா லீச்சிங், ஓகேவா? கெமிக்கல் லீச்சிங் அல்லது லீச்சிங் ப்ராசஸ் மூலியமா நம்ம வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுவோம், ஓகேவா? So next question, roasting of sulfides gives the gas X. ஒரு கேஸ் கிடைக்குது as a byproduct. This is a colorless gas with the shocking smell of burnt sulfur. சல்ஃபரை எரிச்சா எந்த ஸ்மெல் அடிக்குமோ அந்த ஸ்மெல்லு. ஸோ அண்ட் காசஸ் கிரேட் டேமேஜ் டு ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ். நம்மளோட ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ், லங்ஸ்ல இருக்கிற பிராங்கியோல்ஸ், ஸோ அந்த ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ்லாம் வந்துட்டு டேமேஜ் பண்ணுது. ஸோ ஒரு ஆசிட் ரெயினையும் உண்டாக்குது, சரிங்களா? as a result of acid rain, its aqueous solution is acidic. Okay, its aqueous solution is acidic, acts as the reducing agent, and its acid has never been isolated. So answer என்ன? SO2. ஏன்னா சல்ஃபர் ரோஸ்டிங், சல்ஃபரை வந்துட்டு சல்ஃபைட்ஸை வந்துட்டு நான் ரோஸ்டிங் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்னதான் கிடைக்கும் அப்படின்னா SO2 தான் கிடைக்கும், சரியா? ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ SO2ஓட அக்வஸ் சொல்யூஷன் இதை நான் வாட்டர்ல போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? H2SO3 ஒரு ஆசிட் கிடைக்குது இல்ல? ஸோ ஒரு அசிடிக் ஆக்சைடை நான் வாட்டர்ல போட்டேன் அப்படின்னா
எனக்கு ஆசிட் கிடைக்கும். ஓகேங்களா, இது ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு அசிடிக் ஆக்சைடை நான் வாட்டர்ல போட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஆசிட் கிடைக்கும். ஓகேவா? ஓகே, ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட், ஸோ ஆன்சர் இஸ் SO2 டி ஆப்ஷன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் எலிங்கம் டயக்ராம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் மெட்டல்ஸ் கேன் பி யூஸ்டு டு ரெடியூஸ் அலுமினா? அலுமினானா Magnesium. Al2O3. மெக்னீசியம். ஏன் அப்படின்னா ஆக்சுவலா டெல்டா ஜி எந்த அளவுக்கு நெகட்டிவா வருதோ அந்த அளவுக்கு அது வந்துட்டு ரெடியூசிங் ஏஜென்ட். சரிங்களா? ஸோ டெல்டா ஜி எந்த அளவுக்கு நெகட்டிவா வருதோ அந்த அளவுக்கு ரெடியூசிங் ஏஜென்ட். நீங்க அந்த எலிங்கம் டயக்ராத்துல கிராஃபை பாத்தீங்க அப்படின்னா நிறைய அது கர்வு மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அதுல எந்த கர்வு கீழே இருக்குதோ அந்த எந்த எலமெண்ட் கீழே இருக்குதோ அந்த எலமெண்ட் மேல உள்ள எலமெண்டோட ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணும். ஓகேவா? அப்போ எந்த அளவுக்கு அது கீழே கீழே இருக்குதோ அந்த அளவுக்கு அது ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ அந்த கர்வ்ல எனக்கு மெக்னீசியம் தான் ரொம்ப கீழே இருக்கும். ஸோ ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ இட் கேன் ரெடியூஸ் அலுமினா. ஓகேவா? புரியுதாப்பா? ஓகேண்ணா. ஓகேண்ணா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒன் மினிட். ஓகே, இங்க வந்துட்டு மெக்னீசியம் தான். The metal is finally obtained by reduction of copper oxide with Option B. Copper 1 sulfide. option. ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பர் அந்த மெத்தட்ல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சல்ஃபைடு ஓரை எடுத்துக்கிட்டு, ஓகே பண்ணுவேன் அப்படின்னா ஒரு சம்திங் ஒரு காம்பவுண்ட் கூட அதுல இருந்து காப்பர் வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். ஸோ அது எந்த காம்பவுண்ட் அப்படி? ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ அந்த ரியாக்ஷன் எழுதுறேன், பார்த்து எழுதியவங்க தெரிஞ்சிருக்கும். ஸோ இதான் வந்துட்டு குப்ரஸ் ஆக்சைடு. ஓகேவா? குப்ரஸ் +1 சார்ஜ் இருக்கணும் காப்பருக்கு. குப்ரிக் +2 சார்ஜ் இருக்கணும். சரிங்களா? குப்ரிக் அப்படின்னா காப்பருக்கு +2 சார்ஜ், குப்ரஸ் அப்படின்னா +1 சார்ஜ் காப்பருக்கு. சரியா? ஸோ இங்க குப்ரஸ் ஆக்சைடை நான் என்ன பண்றேன், காப்பர் 1 சல்ஃபைடு அப்படின்னா என்ன, Cu2. எஸ், ஸோ என்ன போட்டேன் அப்படின்னா எனக்கு 6 காப்பர் + SO2. சரியா? ஓகே, ஸோ இதான் ரியாக்ஷனே. எனக்கு காப்பர் வந்துட்டு இங்க கிடைச்சிருது. சரிங்களா? காப்பர் வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுது. ஸோ எனக்கு பி ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், the metal oxide which cannot be reduced to metal by carbon. The metal oxide which Al2O3. So Al2O3. So PbO, ZnO, Fe2O3, these are all less reactive oxides. Okay va? So less reactive oxides. So Al2O3 is a more reactive oxide. It can reduce only by electrolytic method. Okay va? So electrolytic வந்துட்டு நான் ரெடியூஸ் பண்ணுவேன், எலக்ட்ரோலைட்டிக் மெத்தட். ஸோ இது மூணையும் நான் வந்துட்டு கார்பன் வச்சு ரெடியூஸ் பண்ணிடுவேன். PbO, ZnO, Fe2O3 இதெல்லாம் இதை மூணையும் நான் வந்துட்டு கார்பன் வச்சு நான் ரெடியூஸ் பண்ணிடுவேன். பட் Al2O3 நான் எலக்ட்ரோலைட்டிக் மெத்தட் மூலியமா தான் ரெடியூஸ் பண்ணுவேன். ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எலக்ட்ரோலைட்டிக் மெத்தட் அல்லது எலக்ட்ரோலைட்டிக் ரெடக்ஷன். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பியூரிஃபிகேஷன் ஆஃப் அலுமினியம் பை எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் இஸ் நோன் அஸ். ஸோ அலுமினியத்தை
பியூரிஃபை பண்றது எந்த மெத்தட், எந்த ப்ராசஸ் இது? Halls process. ஆக்சுவலா எக்ஸ்ட்ராக்ஷன் தான். ஓகேங்களா? பியூரிஃபிகேஷனுக்கு வந்துட்டு அலுமினியத்துக்கு ஆக்சுவலா நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க, இருந்தாலும் பரவாயில்ல, தெரிஞ்சுக்கோங்க. ஹூப்ஸ் ப்ராசஸ் சரியா? ஹூப்ஸ் ப்ராசஸ் தான் பியூரிஃபிகேஷன், எக்ஸ்ட்ராக்ஷன் தான் ஹால்ஸ் ப்ராசஸ் சரியா? ஸோ பியூரிஃபிகேஷன் வந்துட்டு ஹூப்ஸ் ப்ராசஸ், பியூரிஃபிகேஷன் ஆஃப் அலுமினியம் பை ஹூப்ஸ் ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு புதுசா ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு 1999 ஏஐபிஎம்டில கேட்ட கொஸ்டின் மேபி, ஏன்னா நிறைய கொஸ்டின் இப்ப கேட்கற கொஸ்டின் நிறைய ரிப்பீட்டடா தான் கேட்கறானுங்க. இந்த கொஸ்டின் கேட்டுவிட்டாங்கன்னா, ஸோ ஹூப்ஸ் ப்ராசஸ் இஸ் ஃபார் பியூரிஃபிகேஷன் ஆஃப் அலுமினியம். ஓகேவா? அலுமினியம் மெட்டலை நான் பியூரிஃபை பண்றதுக்கு யூஸ் பண்ற ப்ராசஸ் வந்துட்டு ஹூப்ஸ் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் கோல்ட் அண்ட் சில்வர் involves leaching with Cn minus ion. Okay, silver is later recovered by displacement with zinc. Very good. So நான் வந்து சில்வர் எப்படி நான் ரெக்கவர் பண்ணுவேன் அப்படின்னு கேக்குறாங்க. சோ ரியாக்ஷன் வேணும்னா எழுதிக்கோங்க. எம்ங்கிறது ஒண்ணும் இல்ல, ஏடா எம்னு போறோனே சம்பந்தமே இல்லாம. எம்னா மெட்டல் சரியா? இருக்கலாம், கோல்டா இருக்கலாம். ஓகேவா? சோ 8Cn மைனஸ் பிளஸ் 2H2O பிளஸ் O2 சரிங்களா? இன்னொரு 3 டேஸ்ல ஒன் மந்த்ல எப்படி வந்து நீட் சிலபஸ் கம்ப்ளீட் பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போடுறேன் சரிங்களா? சோ அதை பாக்குறவங்க பாத்துவாங்க சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு கேட்டுட்டே இருக்கீங்க, கம்ப்ளீட் பண்ணல 600 மார்க் வாங்கிடலாமா 500 மார்க் வாங்கிடலாமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல நான் ஒரு வீடியோ ரெடி பண்ணி நான் போடுறேன். ஸோ ஒன்றும் இல்லை, சும்மா டைம் டேபிள் தான். ஓகேவா? ஸோ 4OH மைனஸ் வரும். ஓகேவா? இந்த ப்ராடக்ட் இருக்குல்ல, இந்த MCN ட்ரைஸ் மைனஸ், அதை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஜிங்கு கூட போடுவேன். ஸோ எனக்கு போட்டேன் அப்படின்னா எனக்கு ப்ராடக்ட் வந்துட்டு MCN ரைஸ் மைனஸ், இதை நான் வந்துட்டு ஜிங்கு கூட போடுறேன். எனக்கு வந்துட்டு மெட்டல் தனியா எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ எம் மெட்டல் தனியா வந்துடும் பிளஸ் இசட்டன் CN4 2 மைனஸ். ஓகே, ஒரு காம்ப்ளெக்ஸ் கிடைக்குது சரிங்களா? ஸோ நீ இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஜிங்கை வச்சு நான் டிஸ்பிளேஸ் பண்றேன் அந்த மெட்டல், அவ்வளவுதான். ஓகேவா? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை ஜிங்க். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த ரியாக்ஷன். ஸோ ஆன்சர் வந்துட்டு சி ஆப்ஷன் இஸ் த ஆன்சர். ஓகேவா? ஸோ வெரி குட், ஆப்ஷனே பார்க்காம ஆன்சர் சொல்லிட்டீங்க, சூப்பர். ஸோ இந்த மாதிரி தான் நீ வந்து கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போது ஆப்ஷனே பார்க்காம ஒரு வாட்டி ஆன்சர் சொல்லி பாருங்க, கரெக்டா தப்பா இல்லையான்னு. ஸோ அதுக்கப்புறம் நீ ஆப்ஷனை பார்த்து இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சொல்லி பார்க்கும்போது நமக்கு படிச்ச கான்செப்ட்லாம் நம்ம வந்துட்டு பிரெயினுக்கு கொண்டு வர மாதிரி தான். ஓகேவா? ஸோ ஆப்ஷனை பார்த்து நீ வந்துட்டு சொல்றதை விட ஒன்ஸ் நீ வந்துட்டு கொஸ்டினை பார்த்து நீ ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆப்ஷன் வாங்க சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ cyanide process. Extraction of gold. So cyanide process is the extraction of gold. Okay. Froth flotation process. Dressing of Zns. Dressing of Zns. Okay. Electrolytic reduction. Extraction of aluminium. Electrolytic reduction only by extraction of aluminum. நான் சொன்னதுதான் சரியா? So C option. Zone refining. Ultra pure germanium. So zone refining வந்து நம்ம செமிகண்டக்டர்ஸ், ஓகேவா, சிலிக்கான், ஜெர்மானியம் இந்த மாதிரி செமிகண்டக்டர்ஸ்க்கு இந்த ப்ராசஸை, இந்த ரிஃபைனிங் ப்ராசஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் சரியா? ஸோ டி. ஸோ ஏக்கு 4. ஓகேங்களா? ஏக்கு 4 எந்த ஆப்ஷனு? Option C. Option C is the right answer. Very good. ஓகேவா? ஸோ இந்த மெட்டலர்ஜி லெசன்ல இருந்து நீங்க ஒரே ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா சரிங்களா? ஒரு கொஸ்டின் வரலாம், மேக்ஸிமம் கேட்டீங்கன்னா 2 கொஸ்டின் வரலாம் சரியா? ஏன்னா அது ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் சாப்டர்லாம் கிடையாது. ஸோ
1 or 2 கொஸ்டின்ஸ் வந்துடலாம் சரியா. ஸோ அந்த ஒரு கொஸ்டின் ஈஸியாக தான் வருவாங்க, ஈஸியாக தான் கேட்பாங்க சரியா. அதனால அதை மிஸ் பண்ணிடாம படிங்க சரிங்களா. ஸோ வான் ஆர்க்கல் மெத்தட்ல எந்தெந்த மெட்டல்ஸ் நான் பியூரிஃபை பண்ணுவேன்? விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் Zirconium and titanium. Zirconium, titanium. Zirconium and titanium. வெரி குட் வெரி குட். ஜிர்கோனியம் அண்ட் டைட்டானியம். ஓகேவா. ஸோ தீஸ் டூ மெட்டல்ஸ் கேன் பி பியூரிஃபைடு பை வான் ஆர்க்கல்ஸ் மெத்தட். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன்? அயோடினோட ட்ரீட் பண்ணு. ஸோ ZrI4 கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ ஜிர்கோனியம் இந்த இப்போ நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஜிர்கோனியம் பிளஸ் 2I2 தானே, ஏன்னா ZrI4 தான் கிடைக்கணும். ஸோ ZrI4 கிடைக்கும். இந்த இடத்துல ஜிர்கோனியம் வந்துட்டு இம்பியூர்ல இருக்கும் சரிங்களா. ஸோ ஒன்ஸ் நான் வந்துட்டு நான் இதை I2 கூட போட்டேன்னா எனக்கு ZrI4 கிடைக்கும். அந்த ZrI4 நான் ஹீட் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? பியூர் ஜிர்கோனியம். அதே தான் ஓகேவா. பியூர் ஜிர்கோனியம் பிளஸ் 2I2 தான் கிடைக்குது. ஆனா இந்த ஜிர்கோனியம் வந்துட்டு பியூர். ஓகேவா, புரியுதா? ஓகேண்ணா. புரிஞ்சு. So zirconium and titanium can be purified by Van Arkel method. ஓகேவா. So an example of halide ore. So கீழே கொடுக்கப்பட்ட 4 ஆப்ஷன்ல எது வந்துட்டு halide ore கேக்குறாங்க? கிரையோலைட். ஓகே, வெயிட். கலீனா என்ன? PBS. எஸ். சின்ன பார்னா HGS. பாக்சைட்னா Al2O3 XH2O அல்லது 2H2O கூட சொல்லுவாங்க சரியா. சோ கிரையோலைட் அப்படினா Na3AlF6. Na3AlF6 Na3AlF6. ஓகேவா. சோ இந்த இடத்துல தான் ஃப்ளோரின் இருக்கு. சோ இதுதான் ஹாலைட் ஓர். ஓகேவா. So Na3AlF6 is a halide ore. Clear? ஓகேண்ணா. மாமா ரெண்டு வந்து கேட்டு. Okay, next question. Cryolite is Sodium aluminum fluoride. Okay. So cryoliteங்கிறது sodium aluminum fluoride. ஓகேவா. Na3AlF6. ஓகேவா. So Na3AlF6. Okay, next question. Azurite is an ore of Copper. So CuOH twice 2CuCO3. இதனா ஓகேவா. So azurite is an ore of CuOH twice 2CuCO3. Okay. Which ore contains both iron and copper? Chalcopyrite. Option C. Sorry, option C. Chalcopyrite. ஏன்னா இதான CuFeS2 தானே, நான் அதான் ரெண்டுமே சேம் சொல்லியிருக்கேன்ல. காப்பர் பைரிட்னாலும் கால்கோபைரிட்னாலும் சேம் தான் சரியா. ஓகே. கைல் சால்ட் பெல்ட்ரே NaNO3. NaNO3. ஓகேவா. சோ KNO3ங்கிறது வந்து இந்தியன் சால்ட் பெல்ட்ரே. இந்தியன் சால்ட் பெட்ரே. ஓகேவா. ஓகே. ஸோ Na2SO4 நம்ம வந்து கிளாபர் சால்ட்னு சொல்லுவோம் சரியா. கிளாபர் சால்ட். ஸோ இதுக்கு பேர் வந்து ஹைப்போ. Na2H2O3 வந்து ஹைப்போன்னு சொல்லுவோம். Na2SO4 வந்து கிளாபர் சால்ட்னு சொல்லுவோம். Which of the following ore is best concentrated by froth flotation method? Galena. ஓகேவா. ஸோ எந்த சல்ஃபைடு ஓர் எந்த ஓர்ல சல்ஃபைடு இருக்குதோ ஸோ அது
அதுதான் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ கலினால தான் பிபிஎஸ். கேசட்ரைட் வந்துட்டு SnO2 SnO2. மேக்னடைட் வந்துட்டு Fe3. Fe3O4 மேலாச்சைட் வந்துட்டு CuOH twice CuCO3. வெரி குட். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து 4 ஆப்ஷனுமே நீங்க வந்து இந்த மாதிரி படிங்க. இப்போ படிக்கும்போது இந்த 4 ஆப்ஷனுமே தெரிஞ்சுட்டு படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியரா இருக்கும். சரிங்களா? எப்படி கொஸ்டின் எழுதிடலாம். ஸோ விச் ஆர் தி ஃபாலோயிங் ப்ராசஸ் டஸ் நாட் இன்வால்வ் கால்சினேஷன் ஆர் ரோஸ்டிங் ஆர் டீஹைட்ரேஷன்? Option B, second option. செகண்ட் ஆப்ஷன். வெரி குட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கால்சினேஷன். ஏன்னா வந்துட்டு இன் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்துட்டு கால்சினேஷன். சரியா? ஆப்ஷன் சி வந்துட்டு ரோஸ்டிங். ஏன்னா பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அப்படிங்கிறதுனால ரோஸ்டிங். Dehydration. இது டீஹைட்ரேஷன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட். Which of the following metals can be extracted by electrolytic reduction process? Aluminium. Aluminium. Option B. Okay. Which technique is used in the manufacture of aluminium from bauxite? Electrolytic reduction. Electrolytic reduction. திரும்ப ஒரே இடத்துல. வெரி குட். சி ஆப்ஷன் தான். ஸோ ஒரே இடத்துல சுத்திட்டே இருக்காங்க இந்த கொஸ்டின்ல. அப்படி என்ன இருக்கு? திடீர்னு 2020-21 நீட்ல இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா அவ்வளவுதான், ஒரே ஜாலி தான். ஸோ அடுத்த கொஸ்டின். டு அப்டைன் குரோமியம் ஃப்ரம் குரோமியம் ஆக்சைட் த மெத்தட் யூஸ்ட் இஸ். எந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம்? Carbon reduction. குரோமிக் ஆக்சைட்ல குரோமியம் தயாரிக்கணும்னா எந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம்? வெரி குட். அலுமினோ தெர்மைட். ஓகேவா? ஸோ Al Cr2O3 Al2O3 plus 2Cr. ஓகேவா? ஸோ எனக்கு இதான் அந்த மாதிரி தான் வந்துட்டு அந்த ஃபார்முலா போகும். ஓகேவா? ஸோ அடுத்தது குப்பல்லேஷன் ப்ராசஸ் இஸ் யூஸ்ட் இன் தி மெட்டலர்ஜி ஆஃப் Silver. இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின் தான். ஓகேவா? ஸோ குப்பல்லேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, 2 மெட்டலோட இம்பியூரிட்டிலேருந்து தனித்தனியாக ஒரு மெட்டலை பிரிச்சு எடுக்கிறதா வந்துட்டு குப்பல்லேஷன் சொல்லுவாங்க. சரியா? இப்போ 2 மெட்டல் சேர்ந்து இம்பியூரிட்டிஸாக இருக்குது அப்படின்னா அதை நான் தனித்தனியாக பிரிச்சு எடுக்கிற ப்ராசஸ் தான் குப்பல்லேஷன். ஸோ சில்வர் தான் எனக்கு எக்ஸாம்பிள். ஸோ டைரக்டா எல்லாமே ஏன்னா தேரி அப்படிங்கிறனால டைரக்டா தான் இருக்கும். சரிங்களா? ஸோ ப்ராப்ளம்னா நான் சால்வ் பண்ற மாதிரி வரும். இதெல்லாம் நீங்களே சொல்லிடலாம், அதுக்காண்டி தான் உங்கள்ட்ட கேட்டுட்டு இருக்கேன். சரியா? ஸோ மெட்டல் விச் இஸ் ரிஃபைன்ட் பை போலிங். Blister copper. பிளிஸ்டர் காப்பர். ஏன்னா காப்பரை ரிஃபைன் பண்ற ப்ராசஸ் தான் வந்துட்டு போலிங்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ பிளிஸ்டர் காப்பர். ஓகேவா? கொஸ்டின்லாம் ஈஸியா இருக்கு போல. மோன்ஸ் ப்ராசஸ் இஸ் யூஸ்டு ஃபார் ப்ரிப்பேரிங். Nickel. So nickel plus 4CO gives Ni. Nickel tetracarbonyl. நிக்கல் டெட்ரா கார்பனில் கிடைக்கும். ஸோ நிக்கல் டெட்ரா கார்பனில ஸோ நான் ஹீட் பண்ணேன் அப்படின்னா நிக்கல் பிளஸ் 4CO. ஓகேவா? ஸோ எனக்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ எனக்கு இந்த இடத்துல வந்து நிக்கல் வந்துட்டு இம்பியூர். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நிக்கல் வந்துட்டு பியூர். ஓகேவா? புரியுதாப்பா? ஓகேண்ணா. டெம்பரேச்சர் கொடுத்துருப்பாங்க, டெம்பரேச்சர்லாம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ மான்ஸ் ப்ராசஸ்ல நிக்கல், வான் ஆர்கல்ஸ் ப்ராசஸ்ல ஜிர்கோனியம், டைட்டானியம். ஓகேங்களா? இந்த வருஷம் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா நான் இந்த 2 டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரலாம் அப்படிங்கறத எதிர்பார்க்கிறேன். சரியா? மான்ஸ் ப்ராசஸ் அல்லது வான் ஆர்கல் ப்ராசஸ். ஓகேவா? அல்லது அந்த அலுமினியம் எக்ஸ்ட்ராக்ஷன் அந்த ப்ராசஸ். ஸோ அது 3 நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்றது இந்த 3 டாபிக்லேருந்து தான். வான் ஆர்கல்ஸ் ப்ராசஸ்ல என்ன கேட்க போறாங்க? ஜிர்கோனியம், டைட்டானியம் தான் கேட்க போறாங்க. மான்ஸ் ப்ராசஸ்ல நிக்கல் தான் கேட்க போறாங்க.
So lead and tin are extracted from the chief ore respectively by. So lead and tin are extracted from the chief ore respectively by. So answer என்னப்பா? ஓகே. ஸோ டின்னை வந்துட்டு நான் கார்பன் ரிடக்ஷன் பண்ணுவேன், லெட்டை வந்துட்டு நான் செல்ஃப் ரிடக்ஷன் பண்ணுவேன். சரியா? ஹலோ, கேக்குதா இல்லையா? கேக்குதுண்ணா. கேக்குதுண்ணா. ஸோ லெட் வந்துட்டு செல்ஃப் ரிடக்ஷன். ஓகேவா? செல்ஃப் ரிடக்ஷன் ப்ராசஸ் மூலியமா நான் வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ அந்த ரியாக்ஷன் வேணும்னா எழுதிக்கோங்க. So 2PbO plus PbS gives so 3Pb plus SO2. ஓகேவா? ஸோ எனக்கு இந்த இடத்துல PbS வந்து என்ன ஆகுது, ரெடியூஸ் பண்ணுது PbO-வை. சரியா? அதே மாதிரி PbSO4 plus PbS gives ஸோ இங்கேயும் வந்து SO2 வரும். சரியா? 2SO2 2Pb. ஸோ எனக்கு ஆக்சுவலா PbO என்னதான், ஒரு லெட்டோட ஆக்சைடு தான். PbS என்னதான், லெட்டோட சல்ஃபைடு தான். ஸோ செல்ஃப் ரிடக்ஷன் அப்படின்னா அதே காம்பவுண்ட்ல இருக்கிற சல்ஃபைடு வந்துட்டு, சரி, அதே எலமெண்ட்ல இருக்கிற சல்ஃபைடு வந்துட்டு எனக்கு அதே எலமெண்ட்ல இருக்கிற ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணுது. சரிங்களா? ஸோ இதுதான் செல்ஃப் ரிடக்ஷன். புரியுதாப்பா? ஓகேண்ணா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸோ கார்பன் ரிடக்ஷன். ஸோ டின்னை வச்சு நான் எப்படி போடுவேன்? SN ஊட்டணும் என்ன? What is SnO2? கேசட்ரைட். ஓகேவா? ஸோ எனக்கு SN கிடைக்கும், பிளஸ் வந்துட்டு 3CO கிடைக்கும். சரிங்களா? ஸோ அப்போ சார் இங்கே 2CO வரும். 2CO. ஸோ 2CO கிடைக்கும். சரியா? 2CO. ஸோ எனக்கு இதுதான் செல்ஃப் ரிடக்ஷன் அண்ட் கார்பன் ரிடக்ஷன். சரியா? ஸோ அவ்வளோதான்ப்பா. சரியா? ஸோ இவ்வளோதான் மெட்டலர்ஜி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்ப்பா. சரிங்களா? என்ன அப்படின்னா,